என்ன ராணி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? இன்னும் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்து விடு, உந்தன் பக்தியில் பிழைக்கும் அத்தான் எனக்கு பார்வை. என்ன ராணியாச்சு? ராணி உனக்கு தான் கோவமே செட் ஆகாது, உனக்கு எதுக்கு இது? என்னாச்சு? கோவப்பட வைக்கிறீங்கல்ல. நானா கோவப்பட வச்சேன்? என்னாச்சு? எல்லா தங்கச்சிகளுக்கும் தையல் கிளாஸ் சொல்லி தரீங்கல்ல. ஆமா. எனக்கு எப்ப சொல்லி தருவீங்க? உனக்கு தான் நான் இருக்கிறேன் ராணி, நான் தான் உனக்கு மாடல் மாடலாம் தச்சு கொடுக்குறேன்ல. அதான் சொல்றாங்க, மாடல் மாடலாம் போட்டு வரையா, உனக்கு தைக்க தெரியாதான்னு கேக்குறாங்க. யாரு உன்னை இன்சல்ட் பண்ணி விட்டா? கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி உனையார் கிளப்பி விட்டா? ராணி உனக்கு நான் தச்சு கொடுக்குறேன், நீ மாடல் போடுற, இதுல உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு டெய்லரிங் படிக்கணுமா? ஆமா. அதை நீ தெளிவா சொல்ல வேண்டியதானே. இங்க பாரு, இங்கிட்டு வா, எந்திரி. அதாவது எல்லாருக்கும் என்னோட தங்கச்சிங்களுக்கெல்லாம் 3 மாசம் டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன். சரி. உனக்கு ஒரே ஒரு மாசத்துல சொல்லி கொடுத்து உன்னை முழு டெய்லர் ஆக்க போறேன். ஒரு மாசத்துலயா? ஆமா. சரிங்க. அதாவது அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா டெய்லி 2 மணி நேரம் படிக்கிறாங்க 3 மாசத்துக்கு. ஆமா. உனக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சொல்லி கொடுக்க போறேன். 8 மணி நேரம்? காலையில 10 மணிக்கெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு 10 மணிக்கு கிளாஸுக்கு வந்துரு. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உனக்கு கிளாஸ். சரி. ஒரே மாசத்துல உன்னை சூப்பர் டெய்லர் ஆக்கிடுறேன். சரிங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உனக்கு சொல்லி கொடுக்குற சாக்குல இன்னும் நிறைய தங்கச்சிகளுக்கு நான் அவங்களுக்கும் பேசிக் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேருக்கு பேசிக் தெரியாம இருக்காங்க இல்லையா? நூல் கொறுக்கிறதுல இருந்து மிஷின்ல சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றதுல இருந்து எல்லாமே தெளிவா உனக்கு சொல்லி கொடுக்குற சாக்குல அவங்களுக்கும் கத்து கொடுத்துருவேன். இந்த உலகத்துல உள்ள எல்லா தங்கச்சிகளுக்கும் இந்த தையல் தொழில சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இப்ப நம்ம அடுத்த ஒரு பேட்ச் ஆரம்பிக்கும் போது அவங்க தயாரா இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப சந்தோஷம் தானே ராணி? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நம்ம கஷ்டப்படுறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் நாம மட்டும்தான் காரணம். இந்த போய் கோவமா உட்காந்துட்ட, நீங்க தான் கோவப்பட விட மாட்டீங்கல்ல. நான் கோவப்பட விட மாட்டேன், ஆனா நம்மளுக்கும் அந்த கோவம் வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம். ஏன்னா கோவமும் சந்தோஷமும் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம ஏற்படுத்திக்கிறது தான். இப்ப நம்ம சந்தோஷத்தை நாம ஏற்படுத்திக்கிட்டோமா? உனக்கு டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசை, அதை நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், உடனே சந்தோஷம் பிடிச்சு போச்சா? விட்டு கொடுக்கல இதுதான். அதாவது விட்டு கொடுத்து போகணும்னா நிறைய விஷயங்கள்ல கஷ்டங்களை கூட சந்தோஷமா அனுபவிக்க முடியும். ஆமாங்க, உண்மைதானே? ரைட். நாளையில இருந்து கிளாஸ்க்கு வர. இன்னைக்கு கிளாஸ்க்கு வரையா நாளைக்கு வரையா? இன்னைக்கே வரீங்க. வேணா ராணி, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, கல்யாணம் போயிட்டு டயர்டா இருக்க, அதனால இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு நீ காலையில 10 மணிக்கு இங்க ஆஜராயிடணும். சரிங்க. ரைட்டா? வரும்போது துணியை எடுத்துட்டு வந்துரு. இங்க இருந்து எந்த துணி எடுக்க கூடாது, நீ துணி தனியா வாங்கிட்டு வா. டெய்லி கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்கறத பூரா நீ ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? உனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். பேசிக் தெரியாத எல்லா சகோதரிகளுக்கும் தயாரா இருந்துக்கோங்க. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் முதல் கொண்டு நூல் கோர்க்கவே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய எல்லா சகோதரிகளும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது நீங்க தயாரா இருக்கணும்ல, அதுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராணி, இன்ச் பை இன்ச்சா உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பேசிக்ல இருந்தே வா. ஆமா, இன்ச் பை இன்ச்சா ராணிக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா உங்களுக்கும் தெரியப்படுத்த போறேன். அப்ப ஒரு சின்ன பிட்டு கூட தப்பிக்க முடியாது, எல்லா விஷயங்களும் நீ கத்துக்கலாம். சரிங்க. சந்தோஷம் தானே? ஹாப்பியா? இப்ப அதே மாதிரி சந்தோஷமா போய் உட்காரு. இது ஆக்கு முன்னாடி இரு. இந்தா இது டாப்பா டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரைட். இப்ப போய் உட்காந்துக்கோ. ஆனா எவ்வளவு கோபமா இருந்தாலும் நல்லா சமாதானப்படுத்துறீங்க. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமே. சந்தோஷம் ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கிற சொத்து, அழியாத சொத்து. அந்த அழியாத சொத்தை எவ்வளவு செலவழிச்சாலும் நம்ம மனசு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா? பணம் எல்லாம் கரைஞ்சு போற விஷயம். இந்த மாதிரி நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்களும் கத்துக்கோங்க. சரி, எனக்கு வேலை நிறைய இருக்கு ராணி, நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நாளையில இருந்து உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகேயா? சரி. என்னோட அன்பு சகோதரிகள் எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு சொல்லிக் கொடுக்கறதும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதும் எனக்கும் சந்தோஷம். சரிங்க. ஓகேயா? சரி, போய் நீ போய் காஃபி சாப்பிடு, நான் கிளம்புறேன். டீ கொண்டு வா. இப்ப கொண்டுட்டு வா டீ. சரி.